வணக்கம் நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். தொடர் இலக்கணம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இது ஒரு எளிமையான ஒரு இலக்கணம் தான், சரிங்களா? புக்கில் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அது பார்ப்பதற்கு கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கான்செப்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு இலக்கணம், சரிங்களா? ஓகே, இப்போ டாபிக் போகலாம். நம்ம கரெக்டான கான்செப்ட் என்ன அப்படின்றது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, தொடர் இலக்கணம் அப்படின்ற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பேசிக் கொடுத்துருப்பாங்க, அடிப்படை கொடுத்துருப்பாங்க. அதான் எழுவாய்னா என்ன, செய்யப்படு பொருள்னா என்ன, பயனிலை அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு தொடரில் ஒரு சொற்றொடரில் எழுவாய் அமைந்திருக்கும், செய்யப்படு பொருள் அமைந்திருக்கும், பயனிலை அமைந்திருக்கும், சரிங்களா? ஓகே, அது என்ன அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு மூலம் பார்க்கலாம் பாருங்கள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு இருக்கு. இதில் மீனா அப்படின்றது எழுவாய், கனகாம்பரம் அப்படின்றது செய்யப்படு பொருள், சூடினால் அப்படின்றது பயனிலை, சரிங்களா? அது எழுவாய்னா என்ன அப்படின்னா ஒரு தொடர் எழுவதற்கு காரணமான சொல்ல தான் நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதன்படி இங்கே மீனா அப்படின்றது எழுவாய் பெரும்பாலும் பெயர் சொல்லாக தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து சூடினால் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சூடினால் நம்ம ஏன் பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மீனா அப்படின்றவங்க இருக்காங்க, அங்கே எங்கே பயன் நடந்திருக்கு, ஏதோ ஒரு பூவை அவங்க சூடி கொண்டு இருக்காங்க. அப்போ சூடினால் அப்படின்றத அங்கே அந்த இடத்துல தான் பயன் நடந்திருக்கு. அதனால் இதை நம்ம பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். பயனிலைன்றது பெரும்பாலும் வினை சொல்லாக தான் இருக்கும். அதுக்கடுத்து செய்யப்படு பொருள் பாருங்கள். கனகாம்பரம் அப்படின்றதான் செய்யப்படு பொருள். இது ஏன் செய்யப்படு பொருள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எழுவாய் செய்வதற்கு தேவைப்படுகின்ற பொருள் தான் செய்யப்படு பொருள். அப்போ மீனான்றவங்க சூடினாங்க, அவங்க என்ன சூடினாங்க, கனகாம்பரத்தை சொன்னாங்க. அப்போ அந்த எழுவாய் ஒரு செயலை செய்வதற்கு தேவைப்படுகின்ற ஒரு பொருள் இல்லை சொல்லோ, அதை தான் நம்ம செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் செய்யப்படு பொருள் பெயர் சொல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் உணவு அருந்தினேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. இதில் நான் அப்படின்றது எழுவாய், சரிங்களா? உணவு அப்படின்றது செய்யப்படு பொருள். அருந்தினேன், ஏன்னா நான் உணவு அப்படின்னா அங்கே தொடரே முற்று பெறல. அந்த உணவை வச்சு என்ன பண்ண, அருந்தினேன் அப்படின்ற செயல் நடந்திருக்கு. அப்போ அங்கே வினை நடந்திருக்கு. அப்போ அருந்தினேன் அப்படின்றது பயன். அருந்தினா தானே அங்கே பயன் கிடைக்கும். உணவை வச்சுட்டே பார்த்துட்டு இருந்தோன்னா பயன் இல்லைல்ல. அப்போ அருந்தினேன் அப்படின்றதுனால தான் பயன். அப்போ அருந்தினேன்ன்றது பயன், அது வினை சொல்லாக இருக்கும். உணவுன்றது பெயர் சொல், அது செய்யப்படு பொருள். நான்ன்றது எழுவாய், சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து நமக்கு தோன்றா எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. தோன்றா எழுவாய்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, தோன்றாமல் இருக்கும் எழுவாய், அவ்வளோதான். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். படித்தாய் அப்படின்னு இருக்குது. இப்போ படித்தாய் அப்படின்றது என்ன வரணும், நீ படித்தாயா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ நீ படித்தாய், இப்போ நான் படித்தாய் அப்படின்னு வருது, நான் படித்தேன் அப்படின்னு தான் வரும். அப்போ படித்தாய் அப்படின்னா நீ படித்தாய் அல்ல, நீ அப்படின்ற எழுவாய் இங்கே கொடுக்காம விட்டுருப்பாங்க. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தோன்றா எழுவாய், தோன்றாத எழுவாய். அப்போ படித்தாய் அப்படின்றது நீ படித்தாய் அப்படின்னு வரணும், அங்கே எழுவாய் தோன்றவில்லை, அதனால் இதை தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், வினை பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வினைமுற்று பயனிலை இடத்துல வந்திருந்தால் அதை நம்ம வினை பயனிலை அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ நான் வந்தேன் அப்படின்றது ஒரு வினைமுற்று, வினை சொல், வந்துட்டாங்க, அப்போ முற்று பெற்றுச்சு. அப்போ அது வந்தேன் அப்படின்றது வினை சொல்லு, வினை முற்று. அது எந்த இடத்துல வந்திருக்கு, பயனிலை இடத்துல வந்திருக்கு. அதனால் இதை நம்ம வினை பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பெயர் பயனிலை பார்க்க போகிறோம். இதில் பெயர் சொல் பாருங்கள். சொன்னவள் கலா, யார் சொல்லியிருக்காங்க, கலா தான் சொல்லியிருக்காங்க. கலான்றதான் பெயர் சொல்லு, இதுதான் எழுவாய். இங்கே கலா அப்படின்ற பெயர் சொன்னு பயனிலை இடத்துல வந்திருக்கு, பயனிலையாக வந்திருக்கு. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெயர் பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பயனிலை இடத்துல வினை முற்று வந்திருந்தால் அது வினை பயனிலை, அதே பெயர் சொல் வந்திருந்தால் அது பெயர் பயனிலை, சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து வாங்க, வினா பயனிலை. பயனிலை இடத்துல வினா சொல் வந்திருந்தால் அது வினா பயனிலை, அவ்வளோதான். விளையாடுபவன் யார் அப்படின்ற இடத்துல யார் அப்படின்றது வினா சொல்லு, இது பயனிலையாக வந்திருக்கு, சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இங்கே ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ ஒரு சில சொற்றொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை ஃபஸ்ட்டு எழுவாய் தான் வரணும், அதுக்கடுத்து செய்யப்படு பொருள் தான் வரணும், அதுக்கடுத்து பயனிலை தான் வரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இப்போ நான் பாடத்தை படித்தேன் அப்படின்றதுல நான்ன்றது எழுவாய், பாடத்தை அப்படின்றது செய்யப்படு பொருள், படித்தேன் அப்படின்றது பயனிலை. ஓகே,
இதில் கரெக்டாக ஃபஸ்ட்டு எழுவாய் வரணும், செகண்டு செய்யப்பட பொருள் வரணும், தேர்டு வந்து பயனிலை வரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. பாடத்தை நான் படித்தேன் அப்படின்றது கூட வரலாம். சரிங்களா? இல்லை படித்தேன் பாடத்தை நான் அப்படின்னு வரலாம். ஒரு சில இடங்களில் வந்து இந்த எழுவாய் செய்யப்பட பொருள் பயனிலை வந்து மாறி கூட வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க, அதில் இது பிடிஎஃப்பில் கொடுக்கல. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தொடரில் செய்யப்பட பொருள் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போது ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ நான் இந்த பாடத்தை அப்படின்றது செய்யப்பட பொருள், இந்த பாடத்தை அப்படின்றத நான் வந்து எடுத்துடுறேன். அப்போ நான் படித்தேன் அப்படின்னா தொடர் வந்து அங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போது ஒரு தொடரில் செய்யப்பட பொருள் கன்ஃபார்ம் இருந்தாகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. செய்யப்பட பொருள் இருந்தால் அந்த தொடர் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த நோட்ஸில் வந்து நான் கொடுக்கல, இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பெயரடைனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், எல்லாமே ஹெட்டிங் பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், அவ்வளோதான். தமிழ் பொறுத்த வரைக்கும் அகைன் நான் சொல்கிறேன், எல்லாமே தலைப்பிலேயே வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போது நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதில் நூல் அப்படின்றது எழுவாய், நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னாவே நமக்கு பொருள் வந்து விளங்குது. அப்போது எழுவாய்க்கு முன்னாடி இங்கே அடைமொழியாக நல்ல நூல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு அடைமொழியில் எதில் பார்த்துருப்போம்? நல்லற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், அந்த மாதிரி பார்த்துட்டு இல்லையா? அந்த மாதிரி நல்ல நூல், அதில் நல்ல அப்படின்றது அடை சொல்லுது. சரிங்களா? அடைமொழி. அப்போது எழுவாய்க்கு முன்னாடி, ஏன்னா எழுவாய் ஏன் இங்கே பெயரடைன்னு கொடுத்துருக்காங்க? அந்த எழுவாய் என்னவாக இருக்கும்? பெயர் சொல்லாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஒரு அடைமொழியாக ஒரு சொல் வந்திருந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெயரடை அப்படின்னு சொல்கிறோம். அதே வினையடையில் பாருங்கள், மகிழன் மெல்ல வந்தான். இங்கே வந்தான் அப்படின்றது வினை சொல், வந்தான் அப்படின்றது தான் வினை சொல். அப்போ வினை சொல்லுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி வந்திருக்கு. அதனால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வினையடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்கள், வினை வகைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் வந்து நமக்கு டாப்பிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தொடர் வினைகள் அப்படின்னா மெயினாக இது தான். சரிங்களா? அப்போ வினை வகைகள் அப்படின்னு பார்க்கறதுல ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்வினை அப்படின்றத பார்க்க போகிறோம். தன்வினைனா என்ன அப்படின்னா, எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதை தான் நம்ம வந்து தன்வினை அப்படின்னு சொல்கிறோம். பிறவினை அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுவாய் வந்து ஒரு வினையை வந்து செய்ய வைத்தால் அதை வந்து பிறவினை அப்படின்றத சொல்கிறோம். இது இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாணவர்கள் வந்து கால்பந்து விளையாடி கொண்டிருக்காங்க அப்படின்னு புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது, கண்ணை வந்து முகமது நோக்கி பந்து என்னிடம் உருட்டு அப்படின்னு கத்துறான். முகமது வந்து பந்தை வந்து கண்ணனிடம் உருட்டினான். இதில் பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை, பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை, பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்றது பிறவினை. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நானே வந்து ஓனாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன்ப்பா, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், இது வந்து தன்வினை. நான் வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லி கிளாஸ் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னா அது பிறவினை. அந்த செயலை நானே செய்கிறேன் அப்படின்னா அது தன்வினை. அப்போ நான் வந்து செய்கிறேன் அப்படின்னா நான் தான், இப்போ நான் பாடம் நடத்துகிறேன், அப்போ நான் பாடம் நடத்துகிறேன், நான்ன்றது எழுவாயை இங்கே வேலை செய்கிறேன். நான் பாடம் நடத்த சொன்னேன் அப்படின்னா அது வந்து பிறவினை. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அது வந்து தன்வினை. சரிங்களா? நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லி எக்ஸாம் எழுத வச்சிங்க அப்படின்னா அது பிறவினை. எழுத வச்சிட்டிங்கன்னா மார்க் ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் எழுதுனீங்கன்னா தன்வினை, வேறு ஒருத்தரை சொல்லி எழுத வச்சிங்க அப்படின்னா அது பிறவினை. அவ்வளோதான். தன்வினையில் எங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவன் திருந்தினான், அவன் திருந்திட்டான்ப்பா, அவ்வளோதான். அவன்ன்றது அங்கே எழுவாய், அவனோட அந்த செயல் முடிஞ்சிச்சு, அவன் திருந்திட்டான். அவன் திருந்த செய்தான் அப்படின்னா வேறு யாரோ ஒருத்தர் திருந்த வச்சுருக்கான் அவன். சரிங்களா? அப்போ அது வந்து பிறவினை. அவன் திருந்திட்டான் அப்படின்னா அவனோட முடிஞ்சது, அது வந்து தன்வினை. அவனை திருந்த செய்தான்னா வேறு யாரையோ ஒருத்தர் வந்து திருத்திருக்கான் அவன், அது வந்து பிறவினை. அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்க நல்லா படித்தாங்கப்பா, அவ்வளோதான், அது வந்து தன்வினை. அவர் நன்றாக படிக்க வைத்தனர் இங்கே கொடுக்கல, இன்கேஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அவர்கள் நன்றாக படிக்க வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது பிறவினையாக இருக்கும். அவங்கள வேற யாரையோ நல்லா படிக்க வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு எழுவாயை அந்த செயலை செஞ்சால், அதான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. எழுவாய் வந்து வினைனா செயல்னு அர்த்தம். எழுவாயை ஒரு செயலை செஞ்சால் அது வந்து தன்வினை,
வேற ஒருத்தரை செய்ய வச்சாங்கன்னா அது வந்து பிறவினை. சரிங்களா? அவ்வளோதான். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை படிக்கலை, மகனை படிக்க வச்சிருக்கார். ஓகேவா? அப்போ இது வந்து பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் புக்ஸில் இருக்குது, அதனால் கொடுத்துருக்கேன். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஓகே, வருவித்தார்னா அப்போ வர வச்சிருக்காரு, அவர் எடுத்துகிட்டு வரல, வர வச்சிருக்காரு புக்ஸை. சரிங்களா? அப்போ அது வந்து பிறவினை. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிறவினையில் வந்து விபி போன்ற விகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். செய் வை பண்ணு போன்ற துணைவினைகள் வந்து இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து தெரிஞ்சுங்க. குறிப்பில் வந்து இந்த கூற்றுக்காரங்களை கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிறவினையில் விபி அப்படின்ற விகுதிகளை வந்து இடம்பெற்றிருக்கும். செய் வை பண்ணு போன்ற துணைவினைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். துணைவினைகள்னால் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்றது இருக்கும். அது வந்து நம்ம அடுத்து புக் பிடிஎஃப்ல வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு. அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. இதில் அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன அப்படின்றத இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செய்வினை, செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. யார் அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்கள மெயினாக சொல்கிறது செய்வினை. என்ன செயல் நடந்ததோ அதை முதன்மைப்படுத்தி சொல்கிறது செயற்பாட்டு வினை. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது செய்வினை. அது அவங்க பாட்டு பாடினாங்க, பாட்டு அவளால் பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா பாட்டு பாடின எந்த செயல் நடந்திருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறது செயற்பாட்டு வினை. செயல் யார் நிகழ்த்தினாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறது செய்வினை. சரிங்களா? அவ்வளோதான். யார் செயலை செஞ்சாங்களோ அவங்கள இம்பார்ட்டன்ஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அது செய்வினைப்பா. செயல் நடந்ததை இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, முதன்மைப்படுத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. இப்போ ஆல்ரெடி நம்ம தன்வினை பிறவினை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஏன்னா கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் எக்ஸாமில் குயிக்காக நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். தன்வினைனா எழுவாய் வந்து ஒரு வேலை செய்யும், அது வந்து தன்வினை. அந்த எழுவாய் வந்து வேற ஒருத்தரை வேலை செய்ய வச்சா அது பிறவினை. இங்கே செய்வினைனா என்ன, யார் அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்தினா அது செய்வினை. நல்ல தெளிவாக கவனிச்சிங்க. ஏன்னா தனிவினை அப்படின்லாம் இருக்குது. தன்வினை அப்படின்னா தன் அப்படின்னா எழுவாய் வேலை செஞ்சால் தன்வினை. பிறவினை அப்படின்னா அந்த எழுவாய் பிறரை வேலை செய்ய வச்சா அது பிறவினை. ஓகேவா? தலைப்பிலே இருக்குது பாருங்கள். இப்போ செய்வினைனா என்ன அப்படின்னா யார் அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்துறது செய்வினை. செயற்பாட்டு வினை அப்படின்னா எந்த செயலை செஞ்சாங்களோ அந்த செயலை முதன்மைப்படுத்துறது. செய்வினைனா செயலை செஞ்சவங்க, செயற்பாட்டு வினைனா செயலை முதன்மைப்படுத்தும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இது நோட் பண்ணி கரெக்டாக அந்த கான்செப்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எளிமையாக அட்டன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் கன்ஃபார்ம் இந்த 4 வினைகளை வந்து கொடுப்பாங்க. அதனால் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, படு என்னும் துணைச்சொல் வந்து செயற்பாட்டு வினை தொடரில் சேர்ந்துருக்கு. சரிங்களா? படு அப்படின்ற துணைச்சொல். ஓகேவா? அதுக்கடுத்து படு என்பதை போல உன் பெரு முதலான துணை வினைகளும் வந்து செயற்பாட்டு வினை தொடரில் பயன்படுத்துகிறாங்க. உன் பெரு அது மாதிரி ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகளும் செயற்பாட்டு வினைகளை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஓகே, இதில் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோவலன் கொலை உண்டான் பாருங்கள், உன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, படு அப்படின்ற துணை சொல் பயன்படுத்தியிருக்காங்க. வீடு கட்டி ஆயிற்று பயன்படுத்தியிருக்காங்க. சட்டி உடைந்து போயிற்று பயன்படுத்தியிருக்காங்க. பணம் காணாமல் போனதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இதில் குறிப்புகள் வந்து கேட்டாங்க அப்படின்னு நம்ம அட்டன் பண்ணோம். ஆல்ரெடி வந்து தொடர் இலக்கணத்தில் விபி பிறவினைகளில் விபி அப்படின்ற விதிகளை பெற்று வரும். செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை பெற்று வரும். சரிங்களா? இதை பார்த்துங்க இந்த குறிப்பு. அதுக்கடுத்து இங்கே படு அப்படின்ற துணை வினைச்சொல் வந்து இங்கே செயற்பாட்டு வினைகள், அங்கே வந்து பிறவினை, இது வந்து செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினையில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க? படு. ஓகேவா? துணை வினைச்சொல் இது. ஓகே, உன் பெரு அப்படின்ற துணை வினைகள் பயன்படுத்துகிறாங்க.
இந்த எச்சம் ஆயிற்று போயிற்று போனது அப்படின்றது பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து நோட் பண்ணி அதில் குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா படு உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது இந்த வார்த்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, பயன்பாட்டு தொடர்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக வந்து நம்ம பார்த்துடலாம். அப்துல் நேற்று வந்தான், இது வந்து இதிலிருந்து கன்ஃபார்ம் வந்து கொஷின் வருங்க, அதனால் வந்து கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது, இது அப்துல் அப்படின்றது எழுவாய். சரிங்களா? அப்போ அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எழுவாயே அந்த வேலையை செய்து அப்துல் வந்திருக்கான், அவ்வளோதான். அடுத்த தொடரில் பாருங்கள், அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ அப்துல் யாரையோ வர வச்சிருக்கான். அப்துல் வந்தான் அப்படின்றது தன்வினை, அவன் வேறு யாரையோ வர வச்சிருக்கான் அப்படின்றது பிறவினை. சரிங்களா? அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவிதா உரை படித்தால், இது கேள்வியாக கேளுங்க, உங்களுக்கு கரெக்டாக பதில் வந்துடும் பாருங்கள். இப்போ கவிதா உரை படித்தால், இதை வந்து கேள்வியாக பண்ணால் எப்படி வரும்? யார் உரை படித்தால் அப்படின்றது வரும். அப்போ யார் அந்த செயலை செஞ்சது யார் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அப்போது யார் அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்தியிருந்தால் அது வந்து செய்வினை தொடர். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இங்கே உரை அந்த செயலை வந்து முதன்மைப்படுத்தியிருக்கு. அப்போ செயலை முதன்மைப்படுத்தியிருந்தால் அது செயல்பாட்டு. செஞ்சவங்களை முதன்மைப்படுத்தினா அது செய்வினை. செயலை முதன்மைப்படுத்தினா அது செயற்பாட்டு வினை. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் எளிமையாக இருக்கும். குமரன் மழையில் நனைந்தான், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் கொடுத்தா ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த 4த்துக்கு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். சரிங்களா? ஓகே, குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்றது உடன்பாட்டு வினைத்தொடர். ஓகே, பாசிட்டிவ் தான், மழையில் நனைஞ்சான். மழையில் நனையவில்லை, அப்போ எதிர்மறை, அவன் நனையலப்பா, நெகட்டிவாக சொல்கிறாங்க, எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது ஒரு செய்தி, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, என் அண்ணன் நாளைக்கு வருவான் அப்படின்றது. எவ்வளவு உயரமான மரம், இங்கே வந்து பாருங்கள் அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துருக்காங்க, அது ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து உணர்ச்சி தொடர், உணர்ச்சி வசப்பட சொல்கிறது. சரிங்களா? எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போது அது வந்து வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்கிறோம். பூக்களை பூக்கள்லாம் பறிக்காதீங்க அப்படின்னு கட்டளை இடுறோம், அவன் பறிச்சிட்டு இருக்கான், பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து கட்டளை தொடர். இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்றது பெயர் பயனிலை தொடர். பெயர் பயனிலை பாருங்கள், பயனிலையில் பெயர் சொல் வந்திருக்கு பாருங்கள். அப்போ இது வந்து பெயர் பயனிலை தொடர். ஓகே, நாற்காலி மாணவன் அப்படின்றது பெயர் சொல்லு, பயனிலையில் இடம்பெற்றிருக்கு, அதனால் இதை வந்து நம்ம பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது போர்டில் வந்து நான் நடத்தியிருப்பேன், 7th ஸ்டாண்டர்ட் இலக்கணமில் நடத்தியிருப்பேன். அது பார்க்கல அப்படின்னா அதனுடைய வீடியோனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதை பார்த்துங்க. ஏன்னா போர்டில் வந்து தெளிவாக வந்து எடுத்திருப்பேன். இது போர்டில் தான் நடத்தணும், அப்போ தான் வந்து புரியும். அது ஆல்ரெடி நடத்திருக்கிறதுனால அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி நமக்கு சொல் வந்து வெவ்வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ சொல் வந்து மொழின்னு சொல்லலாம், பதம் சொல்லலாம், கிளவி அப்படின்னு சொல்லலாம். அப்போ பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். அந்த சொல் வந்து இந்த பதம் வந்து 2 வகைப்படும். அதை வந்து பெயர் பகுப்பதம் பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். பதம் 2 வகைப்படும், பகுப்பதம் பகாபதம். பகு அப்படின்னா என்ன அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சொல் இருக்குது, அதை பிரிக்க முடிஞ்சால் அது வந்து பகுப்பதம்பா. பிரிக்க முடிஞ்சிருக்கணும், அட் த சேம் டைம் வந்து பொருள் தரணும். நான் பிரிச்சுட்டேன், இங்கே பாருங்கள் சார் நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பிரித்தா அது வந்து பொருள் தரணும். அப்போ பிரிக்க முடிஞ்சிருக்கக்கூடிய சொல் பொருள் தரக்கூடிய சொல்லாக இருந்தால் அது வந்து பகுப்பதம். பிரிக்க முடியல அப்படின்னா அது வந்து பகாபதம். சரிங்களா? இப்போ இந்த பகுப்பதத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே வகைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் பார்த்துங்க. பதம் 2 வகைப்படும், பகுப்பதம் பகாபதம். பகுப்பதமும் 2 வகைப்படும், பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். சரிங்களா? ஓகே, இது இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். பகுப்பத உறுப்புகள் எத்தனை? இது கேட்பாங்க. 6 உறுப்புகள். சரிங்களா? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தையை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மொத்த கான்செப்டாக அடங்கிடும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மொத்த கான்செப்டாக அடங்கிடும். அந்த எடுத்துக்காட்டை வந்து பாருங்கள். இது வந்து நான் எடுத்திருப்பேன், போர்டில் எடுத்திருப்பேன். இது பார்க்குறவங்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா போர்டில் எடுத்ததை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்தனன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே,
இப்போ வந்தனன் அப்படின்ற வார்த்தைக்கு மட்டும் நம்ம பகுபத உறுப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இதை பகுபத உறுப்பில் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். வந்தனன் அப்படின்றதுல பகுபத உறுப்பிலக்கணம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து வேர்ச்சொல் வந்து எடுக்கணுங்க. அப்போ வந்தனன் அப்படின்றதுல வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வா அப்படின்றதான் வந்து வேர்ச்சொல். சரிங்களா? அப்போ அந்த வேர்ச்சொல் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து பகுதியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு என்ன பகுதியாக இருக்கும். இல்லை சார் இங்கே வா நீங்கள் நெடில் எழுதியிருக்கீங்க ஆனால் இங்கே வந்து குறில் தான் இருக்குது அப்படின்னா இது வந்து மிஸ்டேக்ஸ். இது வந்து என்னது தவறு. அப்போ மிஸ்டேக் ஆனதை என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் எழுதணும். மிஸ்டேக் ஆனதை ப்ராக்கெட்டில் எழுதணும். ப்ராக்கெட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா இந்த வான்றது என்ன அப்படின்னா விகாரம். விகாரம் அப்படின்னா மாற்றம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ மாறி வந்திருக்கு. வா அப்படின்னு வரணும் ஆனால் இங்கே வான்னு வந்திருக்கு. அப்போ இந்த வான்றது விகாரம், இந்த வான்றது பகுதி. ஓகேவா? அதுக்கடுத்து இதை அடிச்சிடுங்க. இதை அடிச்சிடுங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது? இந்து இருக்குது. இப்போ இந்துன்றது என்ன இங்கே அப்படின்னா சந்தி. இது கரெக்டாக சார்? இந்து சந்தியாக வரணும் அப்படின்னா வரக்கூடாது. அப்போ என்ன வரணும் சந்தியில் அப்படின்னா இத்து தான் வரணும் சந்தி. அப்போ இத்துன்றது சந்தி. அப்போ இங்கே இந்து வந்திருக்கே சார் அப்படின்னா இந்து வந்துட்டு என்னது இது வந்து மிஸ்டேக் தான். அப்போ இந்து வந்துட்டு என்ன பண்ணாங்க ப்ராக்கெட்டில் போட்டு இது என்ன சார் அப்படின்னா இதுவும் விகாரம் தான். எதுலாம் மிஸ்டேக் ஆகுறதோ அதெல்லாம் வந்து விகாரங்க. வந்தனன் அப்படின்றதுல இத்து தான் வந்திருக்கணும். இத்து தான் வந்து சந்தி. ஆனால் இந்து வந்திருக்கு. மிஸ்டேக் ஆனதை ப்ராக்கெட்டில் போட்டுரும் விகாரம். இங்கே அதே மாதிரி பாருங்கள் இது மிஸ்டேக்கு. இது வந்து கரெக்ட் இல்லை. அதை ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் அது விகாரம். அப்போ வான்றது தான் பகுதி. அதே மாதிரி இந்தில் இத்துன்றது தான் வந்து சந்தியாக வந்திருக்கணும். இந்துன்றது வந்து விகாரம். மிஸ்டேக் ஆனதை ப்ராக்கெட்டில் போடுறோம். இப்போ இந்த அடிச்சிருங்க அவ்வளோதான் ஓவர். அதுக்கடுத்து தா இருக்குது. இந்த தாவை பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இத்து கூட்டல் ஆவா வருமா? ஓகே. இப்போ இந்த தாவை பிரிச்சிங்க அப்படின்னா இத்து கூட்டல் ஆ வரும். இத்து கூட்டல் ஆ வரும். இதில் இந்த இத்தானதுன்றது என்ன அப்படின்னா இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இறையின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஓகே. அப்போது பகுபத உறுப்பில் இருக்கணும் 6 உறுப்புகள். அதில் முதல்ல பகுதி பார்த்தாச்சு, சந்தி பார்த்தாச்சு, இடைநிலை வந்து பார்த்தாச்சு. பகுதி சந்தி இடைநிலை பார்த்தாச்சு, விகாரமும் பார்த்தாச்சு. அப்போ 1 2 இது 3 இது 4. அப்போ 4 உறுப்புகள் பார்த்தாச்சு. இன்னும் 2 இருக்குது. சரி ஓகே. இப்போ இந்த தாவை தான் நம்ம பிரித்தோம். தாவை பிரிக்கும் போது என்ன வந்தது? இத்து கூட்டால் ஆ வந்தது. இப்போ இந்த இத்து ஓவர் ஆயிடுச்சா? மீதி ஆ இருக்கு இல்லையா? அந்த ஆ வந்துட்டு இங்கே வரும். இங்கே வரப்போ இப்போ இந்த தாவை பிரித்தாச்சு. இத்து கூட்டல் ஆவை பிரித்தாச்சு. அப்போ இதையும் அடிச்சிடுங்க. இத்து அடித்தாச்சுங்க. மீதி ஆ இருக்குது. இந்த ஆ இங்கே போகுது. இந்த ஆ இந்த நாவை பிரிக்கிறோம். இந்த நாவை பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இன்னு கூட்டல் ஆவா வருமா? இதில் இந்த இன்னு வந்து இங்கே போயிடும். அப்போ அன் அப்படின்றது சாரியை. அன் அப்படின்றது என்னது? சாரியை. அப்போ பெரும்பாலும் இந்த சாரியை வந்து எங்கே வரும் அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் சாரி. ஓகே. இப்போது இந்த நாவை தான் நம்ம பிரித்தோம். இன்னு கூட்டல் ஆவா பிரித்தோம். இந்த இன்னு அடித்தாச்சு. இதுக்கு அடுத்து இந்த ஆ வந்து இங்கே போகும். அப்போ இதையும் அடிச்சிடுங்க. இதையும் அடிச்சிடுங்க ஓவர். இந்த அப்படியே இன்னு எடுத்துன்னு வந்து இங்கே எழுதிங்க. இதுதான் என்னது அப்படின்னா விகுதி. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணுங்க. வேர்ச்சொல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்தவரையும். சரிங்களா? ஓகே. இப்போ பகுதி அப்படின்றது வந்து முதல்நிலை. ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு தொடரில் முதல்ல வரும் இது. அதனால் இதை வந்து முதல்நிலை சொல்கிறோம். சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும். நல்லா கவனிங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பகாபதம் சொல்கிறாங்க. எப்போவுமே வேர்ச்சொல்ல வந்து அதே பகுதின்றது என்ன? வேர்ச்சொல் தான் பகுதியாக இருக்கும். அப்போ அது வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. அதனால் அது வந்து பகாபதமாக இருக்கும். வினை சொல்லில் ஏவலாகும். ஏவல்னா கட்டளையிடுற மாதிரி வரும். பெயர் சொல்லில் 6 வகை பெயராகும். 6 வகை பெயர் சொற்கள் எடுத்துருக்கோம் டாப்பிக்கு. அதை பாருங்கள். சரிங்களா? ஓகே. விகுதின்றது லாஸ்ட்டில் வரும். அதை சொல்லிட்டாங்க. இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். லாஸ்ட்டாக வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை. இது மெயினாக என்னத்தை காட்டும் அப்படின்னா காலத்தை காட்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துங்க. சந்தின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தி. ஓகே. சாரியை அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் வரும் பெரும்பாலும். அதாவது பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும். பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். வந்திருக்கா? சாரியை எங்கே வந்திருக்கு? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் சாரியை வந்திருக்கு. பகுதிக்கும்
இடைநிலைக்கும் இடையில சந்தி வந்திருக்கு. விகாரம்னா என்னன்னு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். தனி உறுப்பன்று, இது வந்து தனி செப்பரேட்டாக வராது. இந்த ஏற்கனவே பார்த்த இந்த பகுபத உறுப்புகளை ஏற்படும் மாற்றம். விகாரம் அப்படின்னாவே மாற்றம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அது என்ன அப்படின்றத நான் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ஊரன் அப்படின்ற வார்த்தை இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நோட் பண்ணிங்க. இப்போ ஊரன் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஊரன் அப்படின்ற வார்த்தையில் பகுதி எடுக்கணும் அப்படின்னா, அதாவது வேர்ச்சொல் எடுக்கணும். முதல்ல வேர்ச்சொல் எடுக்கணும் அப்படின்னா ஊர் அப்படின்றதா வேர்ச்சொல். நடிகன் அப்படின்றதுல நடி அப்படின்றது வேர்ச்சொல். பார்த்தான் அப்படின்றதுல பார் அப்படின்றது வேர்ச்சொல். அதுதான் வந்து பகுதி. வரைந்தான் அப்படின்றதுல வரைன்றது வேர்ச்சொல். மடித்தார் அப்படின்றதுல மடின்றது வேர்ச்சொல். மகிழ்ந்தால் அப்படின்றதுல மகிழ் அப்படின்றத வேர்ச்சொல். பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டாங்க அப்படின்னா அதை வேர்ச்சொல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா 50% ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு ஓவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து விகுதியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்துங்க, இது வந்து படித்தான் அப்படின்றது ஆண் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்பால் வினை முற்று விகுதி. ஓகேவா? பாடுகிறாள் அப்படின்னு ஆள் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். பெண்பால் வினை முற்று விகுதி. பெற்றார் அப்படின்னா பெற்றார் அப்படின்னா ஃப்ளூரலில் வந்திருக்கு. அப்போ பலர்பால் வினை முற்று விகுதி. நீந்தியது அப்படின்னா ஒன்றன் பால், அதாவது இது அக்ரிணையில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்றன் பால் வினைமுற்று. சரிங்களா? வினைமுற்று விகுதி. நீந்தியது அப்படின்னா சிங்குலரு அக்ரிணை. ஓடின அப்படின்னா அக்ரிணை, அது வந்து ஃப்ளூரல், அதாவது பலவின் பால் வினைமுற்று விகுதி பன்மை. சரிங்களா? ஓகே. சிரிக்கிறேன் அப்படின்றது ஏன் சிரிக்கிறேன் அப்படின்றது தன்மை ஒருமை. சிரிக்கிறேன், நான் சிரிக்கிறேன்ப்பா, அப்போ தன்மை ஒருமை, ஒருத்தரை பற்றி சொல்லலாம். தன்மை வினை முற்று விகுதி. உண்டோம் அப்படின்றது உண்டோம் அப்படின்னா தன்மை பன்மையில் சொல்கிறது உண்டோம். செய்தாய் ஆய் அப்படின்னா முன்னிலை. செய்தாய் முன்னிலை ஒருமை வினை முற்று விகுதி. பாரீர் அப்படின்னா முன்னிலை பன்மை. அழகிய பேசும் அப்படின்னா பெயரச்ச விகுதிகள். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசும் அழகிய அப்படின்றத எதில் முடியுது? ஆள முடியுது. ஓகேவா? பேசும் அப்படின்றது முடியுது. இது வந்து பெயரச்ச விகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து தேடி வந்துன்றது இந்த தூ பிரித்தானே இத்து கூட்டல் வரும். டீ பிரித்தா அப்படின்னா இட்டு கூட்டல் ஈ வரும். அப்போ ஈன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினையச்ச விகுதிகள். வளர்க கால முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று விகுதி, இது தெரியும். முளைத்தல் தல் விகுதியில் முடிஞ்சிருக்கு. அப்போது தொழிற்பெயர் விகுதி. இடைநிலைகளில் இது 3 பார்த்துங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துங்க. இறந்த காலம் இத்திட்டு இறன்னு கிருகின்று ஆண் என்று வந்து நிகழ்காலம். இப்பு இவ்வு இக்கு இது வந்து எதிர்காலம். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து 2 பார்த்துங்க. இது சந்தின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உருத்தும். இதில் வந்து இத்து அப்படின்றது வந்து சந்தி, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கேன். உரு அப்படின்றது என்னது? பகுதி. சரிங்களா? பொருந்திய அப்படின்னா அப்படின்றது உடம்படு மெய் சந்தி. இது வந்து புணர்ச்சி இலக்கணத்தில் பார்ப்போம். அதில் வந்து நமக்கு தெளிவாக வந்து புரியாது. சரிங்களா? போர்டில் எடுப்போம் அந்த கிளாஸு. சாரியை அப்படின்றது என்ன? அப்படின்றத சாரி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தேங்க. அதுக்கடுத்து எழுத்து பேர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பெறு. அதாவது பகுபத உறுப்பில் இது கிடையாதுப்பா. ஓகே, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். பகுதின்றது முதல்ல வரும், விகுதின்றது லாஸ்ட்டாக வரும். காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேர். எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செய்யாதே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செய் அப்படின்றது என்னது? பகுதி. யாதே அப்படின்றத பிரித்தோம் அப்படின்னா ஈ கூட்டல் யா ஆவா வரும். தே அப்படின்றத பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஏ வரும். அப்போ செய் அப்படின்றது பகுதி, ஈ அப்படின்றது சந்தி. செய் அப்படின்றது பகுதி, யாவை பிரிச்சிட்டோம், ஈ கூட்டல் ஆவா வரும். இதில் ஈ அப்படின்றது சந்தி, ஆன்றது எதிர்மறை இடைநிலை. சரிங்களா? ஓகே, ஆன்றது எதிர்மறை இடைநிலை. இத்துன்றது எழுத்து பேர். இங்கே இருக்குது பாருங்கள், இத்துன்றது எழுத்து பேர். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர். அதாவது இத்துன்றது இறந்த கால இடைநிலையில் இருக்குது. அந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலையில் வராமல் சாரிய இடத்துல வந்திருந்தால் அதுதான் வந்து எழுத்து பேர். சரிங்களா? ஓகே, ஏன்றது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. ஓகே, பெரும்பாலும் இத்து தான் வரும். அதாவது இத்து வந்து இடைநிலையில் வந்திருந்தால் நல்லா கவனிங்க. இடைநிலை அப்படின்றது
காலத்தை குறிக்கும். இடைநிலை அப்படின்றது காலத்தை குறிப்போம். இங்கே ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், காலம் காட்டம். இடைநிலைன்றது காலம் காட்டம். இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், காலத்தை உணர்த்தாமல் வரும் இது. அப்போ இத்துன்றது காலத்தை காட்டும். இங்கே இடைநிலையில் வந்திருந்தா, சாரிய இடத்துல வந்திருந்தா காலத்தை உணர்த்தாமல் வரும். சாரிய இடத்துல இத்து வந்திருந்தா அது வந்து எழுத்து பேர். அவ்வளோதான், ஷார்ட்டாக ஞாபகம் வச்சேன்னா. சரிங்களா? நன்றி.